ஹீரோவுக்கு அவங்க மாமா பொண்ணிய 2வதா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஹீரோவோட அம்மா நிச்சயம் வரைக்கும் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இத கேள்விப்பட்ட ஹீரோயினோ பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவா அவங்க அம்மா கிட்ட எதுக்காகலாம் இந்த மாதிரி பண்ற? நான் இவ கூட சந்தோஷமா தானே இருந்தேன். என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே பண்றியான்னு கேக்குறாரு. இவ வந்ததுல இருந்தே நீ சந்தோஷமாவே இல்ல. உன் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கா. இவ வேணாடான்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோ கோவப்பட்டுட்டு எப்படியாச்சும் போங்க, நான் என் வீட்டுக்கே போறேன்னு குழந்தைய தூக்கிட்டு போக பாக்குறாங்க. ஹீரோவா குழந்தைய வாங்கிக்கிட்டு போக கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி என்ன வந்து கூட்டிட்டு போய் இல்லைன்னா இவன் 2வது கல்யாணத்துக்கு நானே தாலி எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப நாத்தனாரும் வந்து ஹீரோயினை வந்து திட்டிட்டு இருக்காங்க. கோவத்துல ஹீரோயினோ அடிக்கிறதுக்கே போயிடுறாங்க. ஹீரோ மாமா கிட்ட சிரிச்சு பேசுறதால அவருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் ஹீரோயின் நினைச்சிடுறாங்க. இப்போ சண்டையில ஹீரோவோ நான் போய் சாகரட்டு கிணத்துல விழுந்துடுறாரு. ஆனா தண்ணி ஆழமே இல்ல. இப்ப ஹீரோயினோட அண்ணன் வந்து இங்க இருந்து குழந்தையும் அவங்களையும் கூட்டு போறதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு போயிடுறாரு. இதனால அவங்களுக்கு காயமாயிடுது. ஹீரோயினோ எதுக்காக அவங்கள அடிச்சேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பார்த்தா குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே அடிபட்டிருக்கு. இதுக்கு மேலே அவங்க சும்மா விடக்கூடாதுன்னு அவங்க அண்ணன் கூட்டு அந்த ஆளுங்களை போய் இவர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோக்கு கால் பண்ணி உங்க வைஃபை கொடுமைப்படுத்தி இருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களோ ஹீரோயினோட அண்ணன் தான் வந்து எங்க எல்லாரையும் அடிச்சதா சொல்றாங்க. அப்பவுமே அந்த இன்ஸ்பெக்டரோ ஒழுங்கு மரியாதையா இதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டி வீட்டுல போய் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுங்கன்னு சொல்லி திட்டிடுறாங்க. ஹீரோவோ ஹீரோயின் கூட பிரச்சனை பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துறாரு. ஆனா ஹீரோயின் கூட சேரணும்னு நிறைய கோவிலுக்கு போறாரு. இப்ப மடிப்பிச்செல்லாம் எடுக்கிறாரு. ஹீரோயினா அப்படிதான் ஹீரோ கூட சேரணும்னு நிறைய கோவிலுக்குலாம் போய் கடுமையான வேண்டுதெல்லாம் வைக்கிறாங்க. இப்ப கோவிலையோ ஹீரோவுடைய தங்கச்சி ஹஸ்பண்டோ டைவர்ஸ் பண்றதுக்காக பேப்பர்ல எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதனால சைன் போட சொல்லி கேட்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ ஹீரோயினை பிரிக்கிறதுல இவர் தான் தீவிரமா இருந்திருப்பாரு. ஹீரோ டைவர்ஸ் பண்ண போறதாவும் அவங்க மாமா பொண்ணு நிச்சயம் பண்ணதாவும் சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோவோ பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துறாரு. அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா மாமியாரோ குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினோ என்னையும் தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்கன்னு இப்ப ஹீரோ கூட கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோயினோட அம்மாவோ போக கூடாதுன்னு சொல்றாங்க. பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியான்னு சொல்லி திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அப்பதான் ஹீரோட அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க. நிச்சயம் பண்ணது ஹீரோ கிடையாது, ஹீரோட தம்பிக்கு. ஹீரோயினை வெறுப்பேற்றத்துக்காக தான் போய் சொல்லிருப்பாங்க. ஹீரோயினை பிரிச்சு கூட்டு வரணும்னு ஹீரோயின் அம்மா சொல்றாங்க. அதனால அப்பாவோ அடிச்சிடுறாரு. இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சமாதானம் ஆயிடுறாங்க. குழந்தைக்கும் மொட்டை அடிச்சு காது குத்திடுறாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஹீரோயின் மறுபடியும் டைவர்ஸ் வேணும்னு கோர்ட்ல வந்து நிக்கிறாங்க. ஜட்ஜே இவங்களுக்கு 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துறாங்க. ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு, நீ என்ன பண்றேன்னு கேக்குறாரு. அப்பதான் நாங்க டைவர்ஸ் பண்ணிட்டோம் தான், ஆனா அந்த பேப்பரால எங்களை பிரிக்க முடியாது, எங்களால பிரிஞ்சிருக்க முடியலன்னு ஒண்ணு சேர்ந்துட்டேன்னு சொல்றாங்க.